இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்வாய்ஸில் வந்து சில மாற்றங்கள், இன்வாய்ஸுக்குள்ளேயே சில மாற்றங்கள், இதெல்லாம் வந்து நடைமுறை டே டு டே பாதிப்புகள் இருக்கக்கூடியது. இவ்வளோ நாளாக வந்து நாம் இன்வாய்ஸ் போடும்பொழுது இவ்வளோ ரூபாய் பொருளுடைய விலை போடுவோம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கலெக்ட் பண்ணோன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு இவ்வளோ ஆயிருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு போடுவோம். ஸோ 10,000 ரூபா பொருள் விலை, 1000 ரூபா டிரான்ஸ்போர்ட், 11,000 ரூபா போடுவோம். கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும்தான் வரும். வேட் சில சமயம் 10,000க்கு வரும், சில சமயம் 11,000 வரும். சிஎஸ்டி 10,000க்கு தான் வரும். ஜிஎஸ்டி வந்த பிறகு பில்லில் என்னென்னலாம் போடுறோமோ எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரும். ஸோ நம்ம பில்லில் ஏதாவது போட்டோன்னா அதுக்காக பில்லு போடாமல் விற்க முடியாது, அப்படி எடுத்துக்காதீங்க. பில்லு போட்டோன்னா அந்த பில்லில் என்னென்னலாம் அமௌண்ட்டு போடுறோமோ அந்த அமௌண்ட் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வந்துடும். என்ன ரேட்டில் கட்டணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேப்ரிக் அனுப்புகிறேன், 5% வருது, 5% சொல்லியாச்சு கவர்மெண்ட்லேயே. நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன், அந்த ஃபேப்ரிக் 10,000க்கு 5% போட்டுருவேன். டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன ரேட் போடணும்னா ஃபேப்ரிக்கு என்ன ரேட்டோ அதே தான் போடணும். இன்கேஸ் நான் யான் அனுப்புகிறேன், யான் வந்து 18%ல் இருக்குது, மேன்மேடு யான் வந்து 18%ல் இருக்குது அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும்னா 18% தான் கட்டணும். ஸோ அந்த பொருளுடைய ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அதே தான் வந்து அந்த பொருள் சம்பந்தப்பட்ட சேவைகளுக்கும் அப்ளை ஆகும். இது வந்து ஒரு புது தாத்பரியம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நாம் வந்து 2-3 பொருட்களையோ சேவைகளையோ சேர்ந்து கொடுக்கும் பொழுது அதில் மெயின் பொருள் என்னவோ அதனுடைய தாக்கம் தான் மற்ற பொருளுக்கும் வரும், ஸோ மற்ற சேவைக்கும் வரும். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆட்கள் வந்து ஒரு பொருள் வந்து 5%ல் இருக்கும், இன்னொன்று வந்து 12%ல் இருக்கும். சரி நாம் வந்து எதுக்கு தனியாக வைப்பானே, ரெண்டையும் சேர்த்து போட்டு 5%லேயே போட்டு அனுப்பலாம் அப்படின்னா தவறு. ஏதாவது 2 வேறு வேறு சதவீதம் இருக்கிற பொருட்களை சேர்த்து அனுப்பும் பொழுது, ஒரே விலை போட்டு அனுப்பும் பொழுது அதிக விலை கொண்ட ரேட்டு தான் என்டையர் ப்ரைஸுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக் வச்சுருக்காங்க ஜிஎஸ்டிலையும் கூட. முதல் நீங்கள் பண்ண வேண்டியது, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லாத இடத்துல இருந்ததுன்னா எடுத்து விட்டுடலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கஸ்டமர் வந்து ஆந்திராவில் இருப்பார், அவர் வந்து லோக்கல் வேட் இன்வாய்ஸ் போட்டால் தான் அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் ஆந்திராவில் ஒரு பிரான்ச் போட்டிருப்போம். கர்நாடகாவில் இருந்திருப்பார், அங்கே ஒரு பிரான்ச் போட்டு அங்கே ஒரு வேட் இன்வாய்ஸ் கொடுப்போம். இங்கேருந்து பிரான்ச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து நம்ம விற்போம். தேவையில்லை. இனிமேல்ட்டு இங்கேருந்து விற்றாலுமே அவர் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ தேவையில்லாத பிரான்ச்சு, வெறும் டேக்ஸ் வரி பெனிஃபிட் கொடுக்கணுன்றதுக்காக சில பிரான்ச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா, கிளைகள் இருந்ததுன்னா எடுத்து விட்டுடலாம், தேவையில்லை.